கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இந்த தலைப்பில் தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். செய்திக்குள் செல்வதற்கு முன்பாக மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்வோமா? மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம போகங்களை எல்லாம் பண்டகச்சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பரிசுத்த மாட்டோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்கள், அந்த வசனம் எப்படி ஆரம்பமாகிறது? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. இல்லையா? அப்படின்னா ஆலயம் யாருடையது? ஆலயம் யாருடையது? கர்த்தருடையது. சபை கர்த்தருடையது. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆலயத்துல, சபையில ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆகாரம் உண்டாயிருக்கும்படினா எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரம் ஆராதனை முடிஞ்சோடனே வரிசையா உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கிறதா? சைவ சாப்பாடு, அசைவ சாப்பாடு கொடுக்கிறதா? ஆகாரம் உண்டாயிருக்கும்படி எழுதியிருக்க. நல்லா விலகி போங்க. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆகாரம் உண்டாயிருக்கும்படினா இந்த ஆலயத்தில் உங்களுக்கு தொடர்ந்து என் வார்த்தைகள் கிடைக்கும்படி, என் வசனம் கிடைக்கும்படி, என் சத்தியம் உங்களுக்கு கிடைக்கும்படி, நல்ல போதனைகள் உங்களுக்கு கிடைக்கும்படி, நல்ல பிரசங்கம் உங்களுக்கு கிடைக்கும்படி நீங்கள் தசம பாகத்தை எல்லாம் எங்கே கொண்டு வரணும்? ஆலயத்துக்கு கொண்டு வரணும். ஏன் ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கணும்? பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஆழமான செய்திகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றால், ஆழமான சத்தியங்களை போதிக்க வேண்டும் என்றால், இன்னும் ஆழமான போதனைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால், அதற்கு ஆலயத்துக்கு ஊழியக்காரனாக இருக்கிற நாங்கள் தேவ சமூகத்திலே அமர வேண்டும். தேவ சமூகத்திலே நாங்கள் அமர வேண்டும் என்றால் நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருக்க வேண்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுக்கு இன்னும் தேவையான ஆகாரத்தை நாங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன செய்வோம்? பெற்றுக்கொண்டு வந்து அதை ஆலயத்தில் உங்களுக்கு என்ன செய்வோம்? கொடுப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் மல்கியா 3:10 வசனத்தினுடைய முன்பகுதியினுடைய அர்த்தம். எத்தனை பேர் ஊழியக்காரன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஊழியக்காரன் நல்லா இருக்கணும், ஊழியக்காரன் குடும்பம் நல்லா இருக்கணும், ஊழியக்காரன் நல்லா வாழ்ந்திருக்கணும். ஒரு அமைதியில் அப்பதான் ஆலயத்துல ஊழியக்காரனால இன்னும் ஆழமான சத்தியங்களை என்ன செய்ய முடியும்? பிரசங்கம் பண்ண முடியும். தெளிவா என்ன செய்ய முடியும்? போதிக்க முடியும். இன்னும் உங்களுக்கு வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க. அப்படின்னா நீங்க கொடுக்கும் பொழுதுதான் சபையை இன்னும் என்ன செய்ய முடியும்? கட்டி எழுப்ப முடியும். விரும்புகிற ஒரு அமைச்சர்களே, ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பண்ணினார் விடுதலையும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார்.
எல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம் 18, 19 வசனம் பாருங்க. 18வது வசனம் எப்படி ஆரம்பமாகுது பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப இயேசு யோர்தான்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டு மேல வந்துட்டாரு. வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் என்ன செய்கிறார்? இறங்குகிறார். இப்பொழுது இயேசு ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டு விட்டார்? அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். கவனிங்க. அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்து ஊழியத்தை என்ன செய்ய போகிறார்? தொடங்க போகிறார், ஆரம்பிக்க போகிறார். அதற்கு முன்பாக இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே என்ன செய்கிறார்? இருக்கிறார். எத்தனை அமைஞ்சல போறீங்க? சரி, உங்க மேல என்ன ஆவியானவர் இருக்கிறாரு? சொல்லுங்க. உங்க மேல இயேசு மேல என்ன ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியானவர் யார் மேல இருக்கிறாரு? உங்க மேல இருக்கிறாரு. நம்புறவங்க கையை வச்சு ஒரு ஆவின்னு சொல்லுங்க. ஆமா. அப்ப ஊழியத்தை இயேசு ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார் அப்படின்னு. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர், ஆமா, உங்களுக்குள்ள பாருங்க, பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாலும் ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவர் சொன்னாலும் ஒன்றுதான். உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, தருத்தரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், தருத்தரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் தேவ ஆவியானவரால அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன்னா, முதலாவது தருத்தரருக்கு எதை பிரசங்கிக்க? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. இப்ப கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல தருத்தரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? தருத்தரர் யாரை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு? தருத்தர்னு யாரை மென்ஷன் பண்ணி சொல்றாரு? கவனிங்க. யாரை குறிச்சு? அதாவது ஏழைகள் இல்லையா? ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, கடல்ல இருக்கிறவங்க, தரித்திரத்தில் இருக்கிறவங்க, அவங்கள ஆண்டவருங்க சொல்றாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அப்படி இல்லை. இந்த இடத்துல தரித்திரர் அப்படின்னு இயேசு யாரை தெரியுமா சொல்றாரு? யார சொல்றாருன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பணக்காரர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஐஸ்வர்யவான்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வசதி படைத்தவர்கள். அப்ப அவங்களும் தரித்திரர்களா? ஆமா. என்ன தரித்திரம் தெரியுமா? யாரா சொல்ல முடியுமா? ஆவிக்குரிய தரித்திரம். உங்களுக்கு புரியுதா? என்ன தரித்திரம்? ஆவிக்குரிய தரித்திரம். ஆவிக்குரிய தரித்திரம். ரெண்டாவது வேணா தரித்திரம், அதுக்கு அர்த்தம் உண்மையிலே கஷ்டப்படுறவங்க, ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், இன்னும் வறுமையில் இருக்கிறவங்க. புரியுதா? ஆனா நம்ம மக்கள் எடுத்த உடனே தரித்திரம் யாரை நினைச்சிடறாங்க? ஏழைகளை நினைச்சிடறாங்க. சுவிசேஷமும் அப்படிதான் உலகம் முழுவதும் என்ன செய்யப்பட்டது? ஆரம்பத்துல பிரசங்கிக்கப்பட்டது. இப்ப நற்செய்தியை கொண்டு போனா ஆரம்பத்தை எங்க கொண்டு போனாங்க? எந்த ஏரியாவுக்கு கொண்டு போவாங்க? கஷ்டப்படுற ஏரியாவுக்கு தெரியும். கஷ்டப்படுற மக்கள் இருக்கிற வசிக்கிற ஏரியா ஸ்லம் ஏரியாவா? சேரி ஏரியா. கஷ்டப்படுறவங்க, ரொம்ப பொருளாதாரத்துல பின்ன, அங்க போய் இயேசுவை சொல்லுவாங்க. பணக்காரங்களுக்கு என்ன செய்யல? சொல்லவே இல்லை. செல்வந்தர்களுக்கு சொல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் இங்க தரித்திரர் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு விதமா சொல்றார். முதலாவது ஆவிக்குரிய தரித்திரர், ரெண்டாவது பாருங்க வசதி வாய்ப்புல பின்தங்கி ஏழையா இருக்கிற தரித்திரர். ரெண்டு தரப்பு, இருதரப்பட்டவர்களுக்கும் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்? ஆமா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்திருக்கிறேன் இல்லையா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு நடைமுறையில கூட பாருங்க. நீங்க ஆரம்ப நாட்கள்ல, இப்ப அப்படி இல்லை. இப்ப சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கிக்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் பிரசங்கிக்கிறாங்க, பணக்காரங்களுக்கும் பிரசங்கிக்கிறாங்க, ஏழையா இருக்கிறவங்களுக்கும் பிரசங்கிக்கிறாங்க. ஆனா சில நூற்றாண்டுகளுக்கு முன்பா அப்படி பிரசங்கிக்கல.
இந்த வசனத்தை தவறா புரிந்து கொண்டு உண்மையில யாரு பொருளாதார ரீதியில பண ரீதியில கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு மட்டுமே பிரசங்கித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்கள் திறக்கப்படுது. இப்போ சத்தியம் நல்லா என்னப்படுது புரியுது. அதனாலதான் உங்களுக்கு இன்னும் தெளிவா என்ன செய்யறோம் கற்றுக் கொடுக்கிறோம். இதை அமைஞ்சல போறீங்க ரைட். அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கருத்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏன் இருக்கிறார்? அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்றாராம்? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார், நற்செய்தியை போதிக்கிறார். எதுல இருந்து? பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து. புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்களேன். ரைட். அப்ப உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆவியானவர் நற்செய்தியை என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன நற்செய்தியை என்ன சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும். மட்டும் என்ன கவனிச்சிங்களா? யார் மட்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும். அப்படி என்றால் எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எனக்குள்ளே பிரசங்கம் பண்ணும் பொழுது, அவரை குறித்து எனக்கு நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? அது அர்ப்பணிப்போடு என்ன செய்வேன்? கேட்டு இன்னும் ஆண்டவருக்குள்ள என்ன செய்வேன்? வளருவேன், வளப்படுவேன். வளர்ந்து வளப்பட்டு என் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கும் என் வீட்டை சுற்றி வெளியே இருக்கிறவர்களுக்கும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தியாக சுவிசேஷமாக என்ன பண்ணுவேன்? பிரசங்கிப்பேன். நான் அமைதியாக என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். இப்ப சுவிசேஷம் ரெண்டு தரப்புக்கும் சொன்னேன். புரிஞ்சவங்க கேட்டுங்க. யாருக்கு? ரெண்டு தரப்புக்கு இல்லையா? இயேசு இல்லாம பணக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு யாரு தேவை? இயேசு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு யாரு தேவை? இயேசு. அப்ப நீங்க யாருக்கு நற்செய்தி அறிவிக்கணும்? ஒரு தரப்புக்கா இல்ல இரண்டு தரப்புக்கா? இரு தரப்புக்கும் நீங்க என்ன அறிவிக்கணும்? நற்செய்தி. அதை எங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கணும்? முதல் உங்களுக்கு அறிவிக்கணும், அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை அறிவிக்கணும், அப்புறம் வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு அறிவிக்கணும். பாருங்க, பழைய ஏற்பாடு எழுதியிருக்கு, பொழுது விடியும் மட்டும் நாம் மௌனமா இருந்தால் குற்றம் நம்ம மேல என்ன செய்யும்? சுமர். அதனால நீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு நீங்க இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாம போனா இப்ப இருக்கிற இந்த பகல் காலம் எப்ப முடியும்னு யாருக்குமே தெரியாது. யாருமே அறியாத ஒரு ராக்காலம் என்ன செய்யும்? வரும். அப்பொழுது யாருக்கும் என்ன செய்ய முடியாது? அறிவிக்க முடியாது. நல்லா கவனிங்க. இயேசு துரிதமாக என்ன செய்கிறார்? அவர் ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். துரிதமாக என்ன செய்கிறார்? அவர் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? ஆமா, சீக்கிரமா போய் எதிர அறைய போறாங்க, சிலுவையில அறைய போறாங்க. என்னுடைய ஊழிய பாதை என்பது அது நீண்ட தூரம் அல்ல, ரொம்ப எப்படி இருக்கிறது? குறுகிய காலமா இருக்கிறது அப்படின்னு. இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்? சொல்லுங்க. இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்? இயேசு 33 வருஷம் உயிரோட இருந்தார். ஆனால் எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்? வெறும் 3 வருஷம் தான். ஆனா 3 வருஷத்துல வேகமாக ஊழியம் செய்தார், ஓய்வே எடுக்காமல் ஊழியம் செய்தார், துரிதமாக ஊழியம் செய்தார். நீங்க எப்படி ஆண்டவரை குறித்து ஜனங்களுக்கு அறிவிக்கிறீங்களா? இல்ல அறிவிக்காமலே அமைதியா இருக்கிறீங்களா? அறிவிக்காம அமைதியா இருந்தா பரலோகத்துல போய் கண்டிப்பா என்ன கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். நல்லா கவனிங்க. இப்ப இந்த பூமி வாழ்க்கையை முடிச்சு ஒரு 70 வருஷமோ 80 வருஷமோ 90 வருஷமோ 100 வருஷமோ 110 வருஷமோ 120 வருஷமோ இந்த பூமியில ஆண்டவர்களை வாழ்ந்துட்டு இந்த பூமியை விட்டு மேல போன உடனே பரலோகத்துல உங்களை பார்த்து ஆண்டவர் முதல்ல ஒரு கேள்வி கேட்பார். என்ன தெரியுமா கேள்வி கேட்பார்? முதல் கேள்வியே என்னவா இருக்கும்? சொல்லுங்க, என்னவா இருக்கும்? சொல்லுங்க, என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? எனக்காக ஒரு 120 வருஷம் இந்த பூமியில வச்சேன், 110 வருஷம் வச்சேன், 100 வருஷம் 90 80 70 வருஷம் வச்சேன், 80 வருஷம் 90 100 வருஷம் பூமியில உயிரோட வச்சேன்.
அந்த வருஷங்களை பயன்படுத்தி இந்த பூமியில எனக்காக நீ எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார்? இதான் மேல முதல் கேள்வி. முதல் தெரிஞ்சுக்கோங்க. அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன், காணிக்க கொடுப்பேன், அதோடைய வேலை முடிஞ்சது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பைபிளை திறந்து சரியா என்ன செய்யல, படிக்கல. பைபிள் படிக்காமலே எங்க வந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க? பைபிள் படிக்காம எங்க வந்துட்டு இருக்கீங்க? சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கீங்க அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லாருக்கும் ஆமா, மென்மையா இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும், கடுமையா இருக்கிறவங்களுக்கு என்ன அறிவிக்கணும்? நற்செய்தி அறிவிக்கணும். நல்லவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும், கெட்டவங்களுக்கு என்ன செய்யணும்? நற்செய்தி அறிவிக்கணும். யாரையும் புறமே தள்ளக்கூடாது, எல்லாருக்கும் அறிவிக்கணும். அது உங்க தலையில் விழுந்த தீராத கடமை. இதை எங்க ஆரம்பிக்கணும்? சில என் கணவர் சொன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என் மனைவி சொன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என் பிள்ளைகள் அதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என் பெற்றோர் சொன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு முடிவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. சொல்ல வேண்டியது உங்களுடைய வேலை, அர்ப்பணிப்போடு உண்மையாய் சொல்ல வேண்டியது உங்களுடைய வேலை. ஆனால் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டியது யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானவர். அதை அவர் பார்த்துக்கிறார். நீங்க சொல்லணும்ல, நீங்க வேலை செய்யணும்ல, நீங்க கிரியை செய்யணும்ல. புரியுதா? இப்ப ஏசு அமைதியா இருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே பாருங்க, அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நற்செய்தியை புறப்பட்டுட்டார், சொல்ல புறப்பட்டுட்டார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, பிதாவாகிய தேவனை குறித்து பிரசங்கிக்க, பரலோகத்தை குறித்து பிரசங்கிக்க, நீதியை குறித்து பிரசங்கிக்க, உத்தமத்தை குறித்து பிரசங்கிக்க, நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்க, கிருபையை குறித்து பிரசங்கிக்க, மோட்சத்தை குறித்து பிரசங்கிக்க, மன்னிப்பை குறித்து பிரசங்கிக்க. கவனிக்கிறீங்களா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப இந்த வேலையை இன்னைக்கு யாரு செய்யணும்? யார் செய்யணுங்க? நான் கையை உயர்த்திட்டேனே நான் செய்யணும் மட்டுமா? நல்ல கையை உயர்த்துங்க, ரெண்டு கைய நல்லா உயர்த்துங்க. சுவிசேஷ அறிவிக்க வேண்டிய வேலைய நான் தான் என்ன செய்யணும்? சேர்த்து சொல்றீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியத்தை நான் தான் செய்ய வேண்டும். அதை என் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சரி, 2 ராஜாக்கள் புஸ்தகம், 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை வேகமாக எடுத்துக் கொள்வோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டில் போய் நிதானமாக கவனமாக என்ன செய்யுங்கள்? வாசியுங்கள். குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்டில் போய் என்ன செய்யுங்க? நிதானமா கவனமா வாசிங்க. 2 ராஜாக்கள், பழைய ஏற்பாடு 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். அடுத்த குறிப்பு, வேகமான சம்பவத்தை சொல்றேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்திலிருந்து. சீரிய தேசத்துல நாகமான் என்ற ஒரு படைத்தலைவன் இருக்கிறார். பாருங்க, சீரிய நாட்டினுடைய ராஜாவுக்கு இந்த நாகமான் தான் யாரு? படைத்தளபதி. புரியுதா உங்களுக்கு? படைத்தளபதி. இந்த நாகமானுக்கு உடம்பு முழுவதும் என்ன இருக்குது? குஷ்டரோகம். உடம்பு முழுவதும் என்ன இருக்குது? குஷ்டரோகம். கவனிங்க, ஒரு கேள்வி. நாகமான் படைத்தலைவன் இல்லையா? அப்ப இவன் வசதியான வாழ்வு வாழ்ந்திருப்பானா, கஷ்டப்பட்ட வாழ்வு வாழ்ந்திருப்பானா? பேசுங்க, சட்டமா பேசுங்க. வசதியான வாழ்வு வாழ்ந்திருப்பான். வசதியான நாகமான் யாரு? வசதியான ஆள். ஆனா நாகமானுக்கு இப்ப என்ன தேவைப்படுது? சுவிசேஷம் தேவைப்படுது. நாகமானுக்கு ரட்சிப்பு தேவைப்படுது. நாகமானுக்கு பிரசங்கம் தேவைப்படுது. நற்செய்தி தேவைப்படுது. பாருங்க, ஒரு முறை இவங்க யுத்தம் செய்து வரும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை என்ன செய்கிறார்கள்? அடிமையாக பிடித்து கொண்டு வந்து அவன் வீட்டில் பாருங்க வேலைக்கார பெண்ணா வச்சிருக்கான். இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த பெண்.
அதை விளைவிக்கணும். யாரு? இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்த. அப்ப அவளுக்கு யெகோவா தேவனை குறித்து தெரியும். பழைய ஏற்பாடை குறித்து அவளுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அவள் நாகமானின் மனைவியிடத்தில் சொல்லுகிறார், நாச்சியாரே, நம்முடைய ஆண்டவர் அவர் அது என்ன பட்டணம் அப்படின்னா சமாரியா. சமாரியா பட்டணத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிஷா. என்ன பேரு? எலிஷா. அவரிடத்துல நம்ம ஆண்டவர் போனால் அந்த தீர்க்கதரிசி நம்முடைய ஆண்டவருடைய குஷ்டரோகத்தை என்ன செய்து விடுவார்? நீக்கி விடுவார். நல்லா கவனிங்க. சொன்னது யாரு? நாச்சியார் இல்ல. நாச்சியார் கிட்ட யாரு சொல்றா? அடிமைப்பெண். அவர் கணவன் சொன்ன உடனே கணவர் என்ன பண்றாரு? இப்ப புறப்பட்டு எங்க போறாரு? ஆமா, சமாரியாவுக்கு போறார் தீர்க்கதரிசிய பார்க்கிறதுக்கு. இப்ப தீர்க்கதரிசி வீட்டோடைய வாசல்ல போய் நிற்கிறார். நாகமான் படைத்தளவி நிற்கிறார். அநேக ஆட்கள் எல்லாம் போயிருக்காங்க. ஆனா உள்ள இருந்து வெளியே யாரும் வரல, தீர்க்கதரிசி வரல. உள்ள இருந்து வெளியே வரல. ஆனா தீர்க்கதரிசி அவருடைய ஊழியக்காரர்கள் சொல்லி அனுப்புறாரு, நாகமான போய் ஆமா நம்ம ஊர்ல ஓடுற யோர்தான்ல 7 முறை என்ன செய்ய சொல்லு, முங்க சொல்லு. சொன்ன உடனே நாகமானுக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமா இல்லை. என்ன வந்தது? கோபம். ஏன் கோபம் வந்தது? நான் யாரு? படைத்தளபதி. இந்த தீர்க்கதரிசி வந்து என் சரீரத்தை அப்படியே தடவி என் குஷ்டரோகத்தை நீக்குவார்னு நான் நினைச்சா, இவர் போய் எங்க முக சொல்றாரு? யோர்தான்ல 7 தடவை. என்னுடைய தேசத்துல இதை காட்டிலும் எத்தனையோ அருமையான நதிகள் என்ன செய்கிறது? ஓடுகிறது. நான் முங்க வேண்டுமென்றால் அங்கே போய் எப்பொழுதும் என்ன செய்திருப்பேன்? நான் மூழ்கி இருப்பேனே. இப்ப கவனிங்க. அடுத்து கத்திரி யாரை பயன்படுத்துறாரு பாருங்க. நாகமான் கூட எந்த வேலைக்காரன். யாரு கூட? நாகமான் கூட எந்த வேலைக்காரன்? ஐயா, தீர்க்கதரிசி இதை காட்டிலும் கடினமான ஒரு காரியத்தை உங்களை செய்ய சொல்லியிருக்கான். எப்படி? இல்லை ஏதாவது ஒரு செடியில இலைய பறிச்சு அதை நல்லா அரைச்சி உடம்போடு பூசிக்கிட்டு ஒரு 40 நாள் நீங்க வெயில்ல ஒரு 10 மணி நேரம் நிக்கணும்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? நின்றுப்பீங்கள? ஆனா உங்களுக்கு அவர் சொன்ன காரியம் என்ன காரியம்? ரொம்ப சுலபமானதானையா, ரொம்ப ஈஸியானதானையா, கஷ்டமானது இல்லையே. போறீங்க, இந்த ஓடிட்டு இருக்கு யோர்தான் 7 நேரம் என்ன செய்ய போறீங்க? முங்க போறீங்க, சுகமாயிரு. அவ்வளவுதானங்கய்யா, செய்யுங்க. வேலைக்கார பேச்சுக்கு என்ன செய்யறான்? ஆமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நாகமான் வசதி படைத்தவர். ஆனா நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு இப்பொழுது ஆண்டவர் 2 பேரை பயன்படுத்தினார். 2 பேர் எப்படியாப்பட்டவங்க? ஒரு அடிமை பெண், இன்னொருத்த யாரு? வேலைக்காரன். சாதாரண ஆட்கள் பணக்காரனுக்கு என்ன அறிவிக்கிறான்? நற்செய்தி. ஏற்றுக்கொண்டானே இல்லையா? ஆமா. அதனால கவனிங்க. நம்ம பாருங்க, உங்க வீடை சுற்றி நீங்க இருக்கிற ஏரியாவில், நீங்க இருக்கிற பகுதியில், இந்த மதுரை பட்டணத்துல எத்தனையோ செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள். அடுத்த யாரும் இல்லை, ஏசி இல்லை. ஆனா உள்ள அவர் வேதனையோடு இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள், துன்பத்தோடு இருக்கிறார்கள், துயரத்தோடு இருக்கிறார்கள். யாராவது வந்து இந்த இடத்துல ஆறுதலா 4 வார்த்தைகள் பேச மாட்டார்களா? அவர்களுக்கு இயேசுவை பற்றி என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். 2வது, உண்மையிலே ஆமா வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பார்களா? அவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தி அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பாருங்க, இயல்பா மனசுல என்ன தோணும்? வசதியானவங்களுக்கு பாடங்கள்லாம் நான் இயேசுவை பற்றி சொன்ன அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க இல்லையா? பணக்காரங்கள்லாம் நான் இயேசுவை பற்றி நான் சொன்ன என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. இப்படி மனதில் அநேகர் நினைக்கிறாங்க. நீங்க யாராவது அப்படி மனசுல நினைக்கிறீங்களா? நினைச்சீங்கன்னா அதை விட்டுருங்க. சொல்ல வேண்டியது உங்க வேலை. அவருடைய ரட்சிப்புக்குள்ளே நடத்துவது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை.
நீங்க விசுவாசத்தோடு சொல்லி முடிச்சிருங்க. மற்றதை யார் பார்த்துக் கொள்வா? ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, அடிமை பெண் சொல்றா நாகமானுக்கு, நாகமான் மனைவி மூலமா சொல்றா. அடுத்து பாருங்க, நாகனுடைய வேலைக்காரன் சொல்றான். இப்போ நாகமானுக்கு கோபம் அப்படியே குறைஞ்சி பிரஷர் இறங்கி என்ன பண்ணிட்டாரு? நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து போய் எங்க போயிட்டாரு? யோர்தானுக்கு போய் 7 முறை முங்கணும். முதல் முறை முங்குறாரு, எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. 2வது முறை முங்குறாரு, 3, 4, 5, 6 முங்கியாச்சு. இன்னும் எத்தனை வேலை பாக்கி இருக்குது? ஒரே ஒரு வேலை. 7வது முறை முங்கிட்டு எதுக்கு முன்னாடி எப்படி ஆயிட்டாரு? குஷ்டரோக சுகமாகி தோலை எப்படி ஆயிடுச்சு? சின்ன பிள்ளைகளை தோலை போல. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பாருங்க, நம்ம வசதியானவங்க பார்க்கிறோம், பணக்காரங்க பார்க்கிறோம், செல்வந்தவங்க பார்க்கிறோம். அநேக பெரிய பெரிய பிரச்சனை இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, மரண பயத்தோடு இருக்கிறாங்க, சொல்ல முடியாத காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் போய் பாருங்க, நாகமானுக்கு அறிவித்தது போல நாம் அறிவித்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆமென், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அவர்கள் இருக்கிற பிரச்சனையிலிருந்து, ஆபத்திலிருந்து அவர்கள் மீண்டு என்ன செய்வார்கள்? வெளியே வந்து விடுவார்கள். பாருங்க, இந்த அடிமை பெண் சொல்லலன்னா, நாகமான் வேலைக்காரன் சொல்லலன்னா, நாகமான் வாழ்நாள் போது இதிலே இருந்திருக்கணும், குஷ்ட ரோகத்திலே வாழ்ந்து சென்று போயிருக்கணும். நொடிப்புள்ள மாற்றம் வந்துச்சு. பாருங்க, எத்தனை பேர் வாழ்க்கையை உங்களால நொடிப்புள்ள மாற்ற முடியும் தெரியுமா? தேவன் அதற்குத்தான் உங்களையும் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும். ஏன் வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும்? முதலாவது எருசலேம், அப்புறம் என்னது? யூதேயா, அப்புறம் சமாரியா, அப்புறம் உலகம் முழுவதும். வெளியே இருக்கிறவங்களுக்கு நான் இயேசுவை பத்தி சொன்னா கேட்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நான் சொன்னா என்ன செய்யறது இல்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாஸ்டர் கவனிங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இயேசுவை பத்தி சொல்றேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன அசட்டை பண்றாங்க, என்ன நக்கல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் இயேசுவை குறித்து சொல்லும் அளவுக்கு உங்களுடைய சுபாவம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். நீங்கள் இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற வேண்டும். அவர்களுக்கு முன்பாக உங்க சாட்சி என்பது ரொம்ப ரொம்ப நல்ல சாட்சியா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதுல நீங்கள் தீவிரமா என்ன செய்ய வேண்டும்? கவனம் செலுத்த வேண்டும். நீங்க பாருங்க, ஊரையே ஆதாயப்படுத்தி உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்தாம விட்டீங்கன்னா எந்த பிரயோஜனம் இல்லாம போய்விடும். அதனால அஜாக்கிரதையா இருக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இருக்காதீங்க. இயேசுநாதர் எப்ப வருவான்னு தெரியாது. எப்ப வரும் சொன்னார்? அவர்கிட்ட சொன்னாரா? எப்போ வரும் சொன்னாரு? சரி சொல்லிட்டாரு. 2027 11ஆம் மாசம் 28ஆம் தேதி வர சொல்லியிருக்காரு. அதனால என்ன 26 தானே? 2026 தானே? இப்ப மார்ச் பிறந்திருக்கு, கொஞ்சம் ஓடட்டும், பார்த்துக்கலாம். கல்லணை போல் வருவேன் எப்படி சொல்லியிருக்காரு? திடீர்னு. சரி, நீங்க பரலோகத்துல போய் உங்க வீட்டுல இருக்க நரகத்துக்கு போட்டுமா? போட்டுக்குள்ள கைவிட்டுங்க, போட்டுங்க. எங்க வீட்டு நாமளா போதுங்க, என் வீட்டுல நம்ம போட்டோம் நரகத்துக்கு. யார் சொல்ல முடியும்? அவர் திடீர்னு வருவார. அப்ப நீங்க ஆயத்தமா இருக்கணுமே. உங்க வீட்டுல இருக்கிற நீங்க தான் ஆயத்தப்படுத்தணும். அவர் ரட்சிக்கப்பட மாட்டார், அந்த அம்மா ரட்சிக்கப்படாது, என் பிள்ளை ரட்சிக்கப்படாது. என் பிள்ளை ஊரை சுத்தம், ஊரை சுத்தம், ஊரை சுத்தம், ஊரை சுத்தம். நான் கடைசி என்னதான் சுத்தம்? ஊரை தான் சுத்தம். அதனால முதல் நீங்கள் ரட்சிப்புல பலப்படுங்கள், நற்செய்தியில பலப்படுங்கள், சுவிசேஷத்துல பலப்படுங்கள், வேத வார்த்தையில பலப்படுங்கள். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சுவிசேஷம் அறிவிங்க, நற்செய்தி அறிவிங்க. அவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க, அவங்களை ரட்சிப்புக்குள்ள பலப்படுத்துங்க, அவங்களை ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. ஆலயத்துல தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆகாரம் கிடைக்கும். என்ன என்ன ஆகாரம் கிடைக்கும்? சொல்லுங்க, என்ன ஆகாரம் கிடைக்கும்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். உள்ளான மனிதனுக்கு என்ன தேவை? கர்த்தருடைய வார்த்தை. உள்ளான மனிதனுக்கு கர்த்தருடைய வசனம். சரீர பிரகாரம் மனிதனுக்கு 3 வேளை ஆகாரம் கொடுக்கிறோம். அவன் உள்ளான மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆகாரமா கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி உள்ளான மனிதனுக்கு, உள்ளான மனுஷிக்கு ஆகாரமாய் கொடுப்பது? வார்த்தையை காது கொடுத்து என்ன செய்வது? கேட்பது. எத்தனை பேரு ஆமென் சொல்ல போறீங்க? சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம்
லூக்கா 19 வேகமா எடுங்க. லூக்கா 19. இங்க ஒரு நபரை நான் காட்டுறேன் சீக்கிரமா. ஒண்ணுல இருந்து 9 வரைக்கும் குறிச்சுக்கோங்க. வீட்டில் போய் நீங்க நிதானமா படிங்க இல்லையா? எல்லாம் எடுத்தீங்களா? லூக்கா புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். இப்ப பாருங்க, சகே என்ற ஒரு மனிதன், அவன் ஆயக்காரனுக்கு தலைவனா இருக்கிறான். ஆயக்காரனா யாரு? வரி வசூல் செய்கிறவன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில என்ன பேரரசு இருந்தது தெரியுமா? ரோம பேரரசு. இந்த ரோம பேரரசு, இந்த ரோம நிர்வாகத்துல ஆயக்காரர்கள் அவங்க வேலை ஆட்களை என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஜனங்கிட்ட வரி வசூல் பண்ணி யாருக்கு போய் கொடுக்கணும்? ரோம அரசாங்கத்துக்கு போய் கொடுக்கணும். அப்ப இந்த வரி வசூல் செய்யறவங்களுக்கு எல்லாம் இப்ப சரி யாரா இருக்கிறா? தலைவரா இருக்கிறாரு. அப்ப பணக்காரா இருப்பாரா ஏழையா இருப்பாரா? சொல்லுங்க. இவர் வெளியே போய் வசூல் பண்ண வேணாம். வசூல் பண்ண யார் வச்சிருக்கிறாரு? ஆட்கள் இல்லையா? சொல்லுவாங்கல்ல, 50 பேருக்கு ஒருத்தர் யாரா இருப்பாரு? மேனேஜர் யாரா இருப்பாரு? சூப்பர்வைசர். மேனேஜர் சூப்பர்வைசர் 50 பேர் செய்ய வேண்டிய வேலையை போய் இவர் செய்ய மாட்டார். அவர் ரூமுக்குள்ள என்ன பண்ணுவாரு? ஏசு ரூமுக்குள்ள உட்காந்துருப்பாரு. அது மாதிரி சகையை வெளியே போய் வரி வசூல் பண்ண வேணாம். அதுக்கு ஆட்கள் வச்சிருக்கிறான். ஆட்கள் செய்வாங்க. இவன் வீட்டுக்குள்ள நல்ல சொகுசா என்ன பண்ணுவான்? இருப்பான். கவனிங்கள், இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு வந்து விட்டது? சகைக்கு வந்து விட்டது. ஏன்னா அவன் கேள்விப்பட்டிருக்கான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசு குருடருடைய கண்களை திறக்கிறவர், இயேசு ஊமையை பேச வைக்கிறவர், இயேசு செவிடரை கேட்க வைக்கிறவர், நிறைய கேள்விப்பட்டதுனால இது இயேசுவை கண்டிப்பா பார்க்கணும். இப்ப பாருங்க, அவன் இருந்த ஊருக்கு இயேசு வந்துட்டார். அவன் வீட்டை விட்டு வெளியே வர்றான். வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. யார் பாக்குறாங்க? சகையை. என்னடா வீட்டை விட்டு வெளியே என்ன பண்ண மாட்டான்? வரமாட்டானே. இவன் பணக்காரனாச்சு, வசதி படைச்சவனாச்சு, திடீர்னு வீட்டை விட்டு என்ன பண்ணிருக்கிறான்? வெளியே வந்துட்டான். வந்தது மாத்திரம் இல்லாம ரோட்டை போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஓடிட்டு இருக்கிறானே. புரியுதவர்களுக்கு? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். வந்து என்ன பண்றான்? ஓடுறான். எங்க ஓடுறான்? இயேசு வர வழியை நோக்கி ஓடுறான். ஆனா ஆல்ரெடி அங்க மிகுதியான கூட்டம் இருக்குது. இவன் குட்டையா இருந்ததுனால இயேசு என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. பக்கத்துல ஒரு காக்காத்தி மரம் இருக்கு. அந்த மரத்து மேல என்ன பண்றான்? ஏறி உட்கார்ந்துக்கிறான். இயேசு என்ன பண்றாருன்னா நேரம் யார் நோக்கி போறாரு? சொல்லுங்க. சகையை நோக்கி போறாரு. அண்ணாந்து பாக்குறாரு. சகையே, சீக்கிரம் இறங்கி வா. இன்னைக்கு ஒரு வீட்டில் நான் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும். இது அமைஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு வீட்டில் என்ன பண்ணணும்? தங்கணும். எத்தனை பேர் வீட்டில் இயேசு தங்க விரும்புறீங்க? இது கட்டட வீடு. என்ன வீடு? நீங்க குடியிருக்க வீட்டில் யார் இருக்கணும்? இயேசு. நீங்க குடியிருக்க வீட்டில் இயேசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேற எல்லாம் வந்துடும். புரியுதுங்களா? நீங்க வாசல்ல ஏதாவது பாருங்க, அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், இடுப்புல கட்டுறேன், நிலையில கட்டுறேன், கதவுல கட்டுறேன், ஜன்னல கட்டுறேன், கட்டி வச்சுக்கோங்க. உள்ள இயேசு வர மாட்டாரு. யார் வருவா? அட சொல்லுங்க. யார் வருவா? பிசாசு உள்ள வந்து உள்ள தீமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சகையை பார்த்து சொல்றாரு, எப்பா உன் வீட்டுக்கு நான் வர்றேன். ஆனா அங்க இருந்து எல்லாருக்கும் தெரியும் சகை யாரு? ஒரு பாவியான மனுஷன், அநியாயமா வசூல் பண்றாரு. ஏன்னா இவன் வீட்டுக்கு போறாரு. சகை யாருக்கு வேணும்? இயேசுவுக்கு வேணும். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? சகை யாருக்கு வேணும்? இயேசு. உள்ள போறாரு, பிரசங்கம் பண்றாரு, மனம் திருப்புறான். அநியாயமா வாங்கினெல்லாம் தூக்கி யாரு கொடுக்குறான்? ஏழைகிட்ட கொடுக்குறான். ஒரு ஆமே சொல்லுங்களேன். உடனே இயேசு சொல்றாரு கடைசி வசனத்துல, 9வது வசனத்துல, 9வது வசனம், லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனத்தை டக்குனு கவனிங்க. வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு யாரா இருக்கிறா? குமாரனா. அவனே இயேசு கிட்ட என்ன இல்ல? பட்சபாதம் இல்ல. இயேசு கிட்ட பட்சபாதம் இல்ல. இயேசு கிட்ட பாரபட்சம் இல்ல. எல்லாரும் அறிவிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? கட்சிப்பு வந்தது.
சரியா? ரெண்டாவது, இப்போ சகையை வீட்டுக்கு இயேசு போனாரு. இன்னைக்கு உங்க சரீரம் தான் என்னது? தேவன் தங்குகிற ஆலயம். உங்க சரீரம் தேவன் தங்குகிற வீடு. உங்க சரீரம் கையை வைத்துங்க. எவ்வளவு சரி? என் சரீரம் இயேசு தங்குகிற ஆலயம். என் சரீரம் இயேசு தங்குகிற வீடு. என் சரீரத்துக்குள்ள இயேசு ஆவியானவராய் வந்திருக்கிறார். ஆமென். அப்ப உங்களுக்குள்ள இயேசு பரிசுத்த ஆவியானவரா உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா நீங்க சும்மா என்ன செய்ய முடியும்? இருக்க முடியாது. மற்றவங்க நற்செய்தி அறிவிக்கணும். அறிவிக்காம நீங்க கட்டுப்படுத்திட்டு இருந்தா, இல்ல வேற ஏதாவது காரியங்களை ஈடுபட்டு இருந்தா, நிச்சயமா ஆண்டவருக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். பாருங்க, கணக்கு கொடுக்கணும் இல்லையா? அதனால இன்னையில இருந்து நீங்க அனுதினமும் ஜனங்களுக்கு என்ன அறிவிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிவித்து அவருடைய ரட்சிப்புக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? நடத்தி அப்படியே விட்டு விடாமல் அவரை எங்கே அழைத்து கொண்டு வர வேண்டும்? ஆலயத்துக்கு. புரிஞ்சவர் ஆனந்துங்க. அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பண்றாரு? இருக்கிறார். அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகத்தினால் என்ன செய்திருக்கிறார்? நிரப்பி இருக்கிறார். கவனிங்க, இது நல்லா ஞாபகம் இருக்குது. ஆமா, சபை ஆரம்பிச்ச அந்த நாட்கள்ல கூட, அதுக்கு முன்னாடி இருந்து மதுரையை சுற்றி அநேக கிராமங்களுக்கு நாங்க என்ன அறிவிக்க போயிருக்கிறோம்? ஜனங்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க போயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷ அறிவிக்க, நற்செய்தி அறிவிக்க, கைப்பிரதியை கொடுத்து அவங்களை சந்திச்சு பேசுவோம். ஆண்டவரை குறித்து சொல்லுவோம். ஆமா, அற்புதமா ஆண்டவர் நடத்தின காரியங்கள் நாட்கள்லாம் ரொம்ப எளிமையானது. அதனால பாருங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சியான காரியம் என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி என்ன செய்வது? சொல்லுவது. அப்படி நீங்க சொன்னா ஆண்டவரை சும்மா விட்டுவாரா? அப்படி சொன்னா அவளை விட்டுவாரா? சும்மா விட்டுவாரா? சொல்லுங்க. வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவா. நீங்க ஆண்டோடைய வேலையை செஞ்சா கண்டிப்பா ஆண்டவர் தகுந்த கூலி உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அதை எப்படி கொடுப்பார்? ஆசீர்வாதமாய் கொடுப்பார், நன்மையாய் கொடுப்பார், சரீர ஆரோக்கியமாய் கொடுப்பார், தீர்க்காயுசாய் கொடுப்பார், பரிசுத்தமாய் கொடுப்பார், பொருளாதாரமாய் கொடுப்பார், பாதுகாப்பாய் கொடுப்பார், வெற்றி ஜெயமாய் கொடுப்பார், உயர்வு மேன்மையாய் கொடுப்பார். பெற்றுக்கொள்ள எதிர்ப்பு ரெடியா இருக்கிறீங்க? அமைதியா இருக்கக்கூடாது. வாயை திறக்கணும். எதுக்கு வாயை திறக்கணும்? ஜனங்களுக்கு ஆண்டவரை குறிச்சு சொல்றதுக்கு. முதல் எங்க ஆரம்பிக்கணும்? சொல்லுங்க, எங்க ஆரம்பிக்கணும்? வீட்டுக்குள்ள. எங்க ஆரம்பிக்கணும்? வீட்டுக்குள்ளனா யார் இல்லாத நேரத்துல சோரை பார்த்து பேசக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ரைட். பிரசங்கம் புரியுது. நம்ம கையை ஊத்து ஆரம்பிக்கல. ரைட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 10வது அதிகாரம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். இந்த வசனத்துக்கு, இந்த அதிகாரத்துக்கு அப்புறம் இன்னொரு வசனம் நம்ம பார்க்க முடிக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கவனிங்க. 1ஆம் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி சென்று பரிசுத்த ஆவியை ஊற்றிவிட்டு அதற்கு பின்பு அவரோடு இருந்த சீசர்கள் ஊழியம் செய்த நாட்கள், அவரோடு இருந்த சீசர்கள் ஊழியம் செய்த காலகட்டம் 1ஆம் நூற்றாண்டு. கவனிங்கள். அங்கே கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். யாரு? கொர்நேலியு. நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாடு நாட்கள்ல இயேசுவை முதலாவது ஏற்றுக்கொண்ட முதல் புறமார்க்கத்தான். இவன் யூதன் இல்லை, இவன் எபிரேயன் கிடையாது, இவன் இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவன் அல்ல, இவன் புறமார்க்கத்தை சார்ந்தவன். கொர்நேலியு புறமார்க்கத்தை சார்ந்தவன். அது மாத்திரமல்லாமல் அவன் பாருங்க, இத்தாலியா பட்டாளத்துல 100க்கு அதிபதியா இருக்கிறான். இவன்கிட்ட 100 பேர் வேலை செஞ்சு இருக்கிறாங்க. 100 பேர் இவன் கண்ட்ரோல்ல பெரிய போஸ்டிங்ல இருந்திருக்கிறான். இவனுக்கு யாரும் இயேசு பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இவன் ரட்சிக்கப்பட்டு யாருடைய பிள்ளையா மாறிட்டான்? இயேசுடைய பிள்ளையா மாறிட்டான். இன்னும் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம், வாண்டை, தாகம். உங்க எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளணும் ஆர்வம், வாண்டை, தாகம் இருக்கு? ஆமா, இருக்கிறவங்க ஓடோடி வந்துடுறாங்க. இல்லாதவங்க என்ன செய்யறாங்க? இயேசுவை குறித்து அறியவன் தாகம், வாண்டை, உற்சாகம் இல்லாதவங்க என்ன பண்றாங்க? அவங்க வேற எதை என்ன பண்றாங்க? செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கவனிங்க.
ஒரு தேவ தூதன் வந்து கொர்நேலியோட இடைப்படுகிறான். என்ன சொல்றான் அப்படின்னா, எப்பா நீ இருக்கிற ஊர்ல சீமோன் இருக்கிறான். அவன் வேலை என்னன்னா தோல் பதனிடுகிறவன். அதாவது மிருகத்துடைய தோலை என்ன செய்வான்? பதப்படுத்துவான். அவன் பேர் சீமோன். அவன் வீட்டுக்கு பேதுரு வந்து தங்கி இருக்கிறான். நீ பொழுது விடுத்த உடனே உன் வேலையாளர்களை அனுப்பி அவனை வீட்டுக்கு என்ன செய்யும்? அவன் அழைத்து கொண்டு வா அப்படின்னு இரவு வேளையில கொர்நேலியோடு தேவதூதன் வந்து இடைப்படுகிறான். அதே நேரத்தில் அதே இரவு வேளையில் அதே நேரத்தில் சீமோன் வீட்டில் தங்கி இருக்கிற பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை, ஒரு தரிசனத்தை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். நீங்க வீட்டில் போய் அந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் படிக்க, நான் சொல்றது அங்க இருக்கு. வானத்திலிருந்து ஒரு கூண்டு என்ன பண்ணுது? இறங்கி வருது. கூண்டுக்குள்ள பறவைகள், விலங்குகளா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ என்ன காண்கிறாய்? பேதுரு ஆண்டவரே, வானத்தில் ஒரு கூண்டு இறங்கி வருகிறது, அதுல பறவைகள், விலங்குகளா இருக்கிறது. உடனே பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அதை அடித்து என்ன செய்? புசி. அடித்து புசி. அப்படின்னா அடிச்சு நீ என்ன பண்ண? சமைச்சு சாப்பிடு. சீக்கிரம் கவனிங்க. உடனே பேதுரு சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, தீட்டானதை நான் என்ன செய்வதில்லை? புசிக்கிறது. மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அதை அடித்து நீ என்ன பண்ண? புசி. மறுபடியும் பாருங்க, அந்த தரிசனம் அப்படியே முடிஞ்சது, விடுந்துருச்சு. இப்போ சீமோன் கதவை யார் வந்து தட்டுறா? கொர்நேலியை அனுப்பிவிட்ட வேலையாளர்கள் வந்து தட்டுறாங்க. உள்ள இருந்து யார் வர்றா? பேதுரு. பேதுரு சொல்றாங்க, கொர்நேலியு உம்மை அழைத்து வர சொன்னான். சொன்ன உடனே பேதுரு என்ன பண்ணிட்டான்? புறப்பட்டு போயிட்டான். மறுதளிக்கவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, பேதுருக்கு வந்த இந்த தரிசனத்துடைய அர்த்தம் என்ன? சொல்லுங்க. பேதுருவுக்கு ஆமா ஆண்டவர் கொடுத்த இந்த தரிசனத்துடைய அர்த்தம் என்ன? பேதுரு யூத ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாக அவன் நியமிக்கப்பட்டவன். இஸ்ரவேலிலே நற்செய்தி அறிவிக்கும்படியாக அறிவிக்கப்பட்டவன். அவன் யூதன். அவன் புறமாத்தாருக்கு என்ன செய்வதில்லை? சுவிசேஷத்தை அறிவிப்பதில்லை, நற்செய்தி அறிவிப்பதில்லை. ஆண்டவர் அதிலிருந்து அவனை மனமாற்றம் பண்ணுகிறார். கொர்நேலியு யாரு? அவன் யூதன் கிடையாது. அவன் யாரு? ஒரு புறமார்க்கத்தான். இப்பொழுது பேதுருவை யார் வீட்டுக்கு அனுப்புறாரு? கொர்நேலியு வீட்டுக்கு. கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்பி அவனுக்கும் அங்கே அநேக ஜனங்களுக்கு அவன் நற்செய்தியை குறித்து என்ன செய்ய போகிறார்? பேதுரு வைத்து என்ன செய்ய போகிறார்? பிரசங்கம் பண்ண போகிறார். புரிஞ்சுக்கிறாங்க? இப்ப தீட்டானதை இப்ப என்ன செய்ய? சாப்பிடு. தீட்டானது இப்ப தீட்டானது இல்ல, தீட்டானது இப்ப என்ன செய்யப்பட்டாயிற்று? பரிசுத்தமாக்கப்பட்டாயிற்று. புரிஞ்சுக்கிறாங்க? நீங்க நல்லா விளங்கிக்கோங்க. பாரம்பரியத்தில் உங்களுக்கு இப்படி வெளிப்பாடான பிரசங்களை என்ன பண்ணாது? கிடைக்காது. வேணா நீங்க வெளியே விசாரிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நாங்கெல்லாம் டெய்லி பாருங்க பஜனை கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? 6 மணிக்கே என்னது? பஜனை. கவனிங்க. ஆனா அது ரொம்ப மக்களுக்கு எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கு. அவர் நம்மளை டிஸ்டர்ப் பண்றது இல்லைல்ல. போறோம், உட்கார்றோம், வர்றோம். அப்படிதானே? போறோம், உட்கார்றோம், வர்றோம். இங்க என்ன? பைபிளை கொண்டு வாங்குறாங்க, பைபிளை தரணுன்றாங்க, வசனத்தை கவனின்றாங்க, குறிப்பிடுங்க சொல்றாங்க. நல்லதுக்கா கெட்டதுக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு ஏதுவா இல்லையா? ஆமான்னு நம்ம கையை உயர்த்துங்க. கவனி. அப்படி என்றால் எல்லாருக்கும் நற்செய்தி என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும் என்ற செய்தியை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரு? பேதுருக்கு. கொஞ்சம் சொல்லுங்க. பேதுருக்கு. யாரோ உங்களுக்கு எனக்கு இயேசுவை குறித்த நற்செய்தி அறிவித்ததுனால இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? இயேசுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆசீர்வாதமா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இப்படியே சுயநலமா என்ன செய்யக்கூடாது? இருந்து விட கூடாது. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். பெரிய வேலை. அந்த வேலை இனி அவர் வந்து செய்ய மாட்டார்.
உங்களை கொண்டு என்னை கொண்டுதான் செய்வார், எல்லாரும் செய்ய வேண்டும். உதாரணம் சொல்லுங்க, செய்வது எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. ஜனங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆண்டவருக்கு சொல்லுங்க. உங்க செயல சொல்லுங்க. உங்க வாழ்க்கை ஆண்டவர் செய்த நன்மையில செய்யுங்க. உங்க வாழ்க்கை ஆண்டவர் செய்த அற்புதத்தை செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. உங்க தீமையில இருந்து ஆண்டவர் எப்படி உங்களை வீட்டுக்கு விட்டார் அதை சொல்லுங்க. அதை சுவிசேஷமா சொல்லுங்க, நற்செய்தியா சொல்லுங்க, சாட்சியா சொல்லுங்க. ஜனங்கள் தொடப்படுவார்கள். உலாமைகள் இல்ல, ஜனங்கள் தொடப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், இயேசுவை தேடி வருவார்கள். அதனால நீங்க அப்புறம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம். ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14, 15 வசனத்தை எடுத்துக்கோங்க. ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14, 15 எடுத்தீங்களா? இல்ல ரோமர் 1வது அதிகாரம் 14, 15. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் யாரா இருக்கிறேன்? கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அடுத்து என்ன சொல்லுங்க? ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அப்ப பவுல் என்ன சொல்றாரு? இரு தரத்தாருக்கு நான் என்ன பண்ணணும்? நான் நற்செய்தி அறிவிக்கணும்ன்றாரு. பவுல் பிரஜாதி மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாக இயேசுவாலே நியமிக்கப்பட்டவர். அதனாலதான் பாருங்க, அவர் கப்பல் பிரயாணம் போனாரு. 3 கப்பல் பிரயாணம் அந்நிய தேசங்களை நோக்கி, பிரஜாதி மக்களை நோக்கி. சொல்றாரு, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் யாரா இருக்கிறேன்? கடனாளியா. அநேக தேசத்தாருக்கு நான் நற்செய்தி அறிவிச்சுட்டேன், அநேக பட்டணத்தாருக்கு நான் நற்செய்தி அறிவிச்சுட்டேன். ஆனாலும் இன்னும் நான் பாருங்க, இந்த கிரேக்கருக்கு இன்னும் நான் அறிவிக்கல. இன்னும் கொஞ்சம் அந்நியர்களுக்கு நான் அறிவிக்கணும், ஞானிகளுக்கு அறிவிக்கணும், மூடருக்கு அறிவிக்கணும். நான் யாரா இருக்கிறேன்? கடனாளினா அவன்கிட்ட போய் பவுல் கடன் வாங்கிட்டாரா? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? அவர்களுக்கு இன்னும் நான் என்ன அறிவிக்காம இருக்கிறேன்? சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கிறேன், கடன் பட்டிருக்கேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு கடன் பட்டிருக்கீங்க? என்ன கடன்? அப்ப நான் நினைக்கிறேன் நீங்க ரொம்ப கடன் பட்டிருக்கீங்க. ஏன் தெரியுமா? நற்செய்தியை நான் என்ன செய்யல. சரி, எத்தனை பேர் கடனை கடந்து விரும்புறீங்க? அப்ப அது மாத்திரம் இல்லாமல் ஆகிய ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்படின்னா இந்த செய்தியை சொல்லும் பொழுது பவுல் எங்க இருந்து சொல்றாரு? ரோமாபுரியில இருந்து பேசுறார். ரோமாபுரியில இருந்து யாருக்கு? ரோமர்களுக்கு அல்ல, ரோமாபுரியில இருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு. புரிஞ்சு வராங்க. அப்ப ரோமர் புஸ்தகம் யாருக்கு? பைபிள்ல இருக்கிற ரோமர் புஸ்தகம். ரோமர் புஸ்தகம் யாருக்கு? ரோமாபுரியில இருக்கிற ரோமாபுரியில இருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு. அப்ப ரோமாபுரியில இருக்கிற கிறிஸ்தவர்களே, உங்களுக்கும் இன்னும் நான் என்ன அறிவிக்கணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நற்செய்தி அறிவித்தவர்களுக்கு மறுபடியும் அறிவிக்கணும். ரட்சிப்புல பலப்படுத்தணும். அதான் வசனம் சொல்லுது, நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடிய கூட்டத்தை என்ன செய்ய? ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தமாகு, மற்றவர்களை என்ன படுத்து? ஆயத்தப்படுத்து. புரிந்தவர்களுக்கு அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பண்றாரு? இருக்கிறார். அதுக்குதான் இருக்கிறார். ஆமா, அதுக்குதான் இருக்கிறார். அதனால நீங்கள் நானும் என்ன செய்யணும்? நற்செய்தி அறிவிக்கணும். இயேசுவை குறித்த நற்செய்தி இல்லையா?
வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் வெளியே அடுத்து 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 அடுத்து. அதனால அமைதியா இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். பழைய ஏற்பாடுல யோனா, எத்தனை பேருக்கு தெரியும்? யோனா தெரியுங்களா? யோனா இருக்காங்க. யோனான்னு ஒரு மனுஷன். யோனாவை ஆண்டவர் என்ன அனுப்புவாரு? நினிவே பட்டணத்துக்கு போய் ஜனங்களுக்கு சொல்லு, நினிவே பட்டணம் அக்கிரமம் பெருகிடுச்சு, நான் அழிக்க போறேன், அதனால அவனை மனம் திரும்ப சொல்லு, நீ போய் சொல்லு, மனம் திரும்ப சொல்லு. கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்புங்க இல்லைன்னா அழிச்சுடுவார் சொல்லு, போய் சொல்லுன்றாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு யோனா எங்க போனான்? நினைவே போகல. எங்க போனா? கப்பல் ஏறி எங்க போறான்? தர்சீஸ் போறான். தர்சீஸுக்கு போற கப்பலுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மாடுத்தாவணியில பஸ் ஏறி திருச்சி போயிட்டு இருப்பாங்க. ஆனா போன் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? நான் கன்னியாகுமரி என்ன பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். போனது எங்க? திருச்சி. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க? இவன் எங்க போகணும்? நினைவே போகணும். ஆனா ஆள் எங்க போனா? கீழ்ப்படியாமல் போகிறான். இது தேவனுக்கு எதிர்த்து நிற்பது. நற்செய்தி அறிவிக்கல வேண்டால், சுவிசேஷ அறிவிக்கல வேண்டால் நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு என்ன செய்யறோம்? எதிர்த்து நிற்கிறோம். பரவாயில்லையா? இல்ல எதிர்த்து நிற்கிறேன். எதிர்த்து ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறது கை வைத்து கொஞ்சம் பார்க்கலாம். எத்தனை பேர் தலை வணங்க போறீங்க? ஆமா, கொஞ்சம் தலை வணங்கணும், விட்டு கொடுக்கணும், கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொன்ன பேச்சு கேட்கணும். ஒரு ஆண்டு அப்படி செய்தால் கர்த்தர் உங்களுக்கு வெகுமதிகளை என்ன செய்வார்? தருவார். விருதுகளை தருவார். ஒரு ஆண்டு வெகுமதிகளையும் விருதுகளையும் தருவார். ஆசீர்வாதங்களை தருவார். நன்மைகளை தருவார். சமுதாயத்தில் உங்களை உயர்த்துவார். எத்தனை ஆண்டுகளை போறீங்க? அநேகர் கண்டு உங்களை ஆச்சரியப்படத்தக்க சமுதாயத்தில் கர்த்தருடைய தலையில என்ன செய்வார்? உயர்த்தி விடுவார். கண்களை மூடுவோம், செபிப்போம். கண்களை மூடுவோம், செபிப்போம்.